ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பிரதாப் ஸ்டுடியோ யூடியூப் சேனல். இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அரசியல்வாதிகளும் சரி, தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் இந்த அமைப்பும் சரி, கேரள அரசை கண்டிச்சே விமர்சனம் வந்து நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதா வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் வந்து மிஸ்டர் பிரதாப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் வந்து நம்ம சேனலில் வந்து பதிவு பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். கேரளா மாவட்டத்தினுடைய பயோமெடிக்கல் வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி இந்த மாதிரி மாவட்டங்களில் வந்து கேரளா மாநிலத்தினுடைய பயோமெடிக்கல் வேஸ்ட், அதுக்கப்புறம் வந்து மீட் அதோடைய வேஸ்டேஜ் எல்லாமே வந்து இந்த 3 மாவட்டங்கத்தில் வந்து ரொம்ப அதிக அளவில் வந்து கொட்டிட்டு இருக்காங்க. இதை கண்டிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு பேசு பொருளாக கூடிய ஒரு விமர்சனமாக வந்து மாறிட்டு இருக்கு. இந்த வேஸ்டேஜ்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக கொட்டுறதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்ட்டு வந்து தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய உயர் அதிகாரிகளாக வந்து இந்த தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து விளக்கத்தை வந்து தரணும். ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் வந்து நீங்கள் அதிக அளவுக்கு வந்து உங்கள் வேஸ்ட் வந்து ரொம்ப கொட்டுறீங்க அப்படின்ட்டு வந்து தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழகத்தின் மாநில பிஜேபியின் மாநில தலைவர் அண்ணாமலை வந்து இவர் வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 மாவட்டங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவுடைய எல்லையோர பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த 3 மாவட்டங்கள், இந்த 3 மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிக அளவு வந்து குப்பை வந்து கொட்டிகிட்டே இருந்தீங்கன்னா கேரளா மாநிலத்தினுடைய பயோமெடிக்கல் வேஸ்ட் கொட்டும் ஒரு இடமா வந்து தமிழ்நாடு வந்து மாறிடும் அப்படின்ட்டு வந்து அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் இனிமேல் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி வந்து குப்பைகள் வந்து தொடர்ந்து வந்து கொட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜனவரி மாதம் 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களை வந்து நாங்கள் ஒன்று கூடி பிஜேபி சார்பில் வந்து நாங்கள் வந்து ஒன்று கூடி இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட் எல்லாம் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி லாரியில் ஏற்றிட்டு வந்து அந்த லாரியில் நான் வந்து கேரளாவுக்கு வந்து கொட்டுவேன் அப்படின்னு வந்து பிஜேபியினுடைய தமிழகத்தின் மாநில தலைவர் அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி நாங்கள் வந்து கொட்டிடுவோம் அப்படின்ட்டு வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா அரசுக்கும் அது இல்லாமல் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கும் வந்து ஒரு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட்னால வந்து நம்மளுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் வந்து வரும்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு பல்வேறு விதமான நோய்கள் வரும். அது ஒன்று. அது இல்லாமல் வந்து நிலத்தடியுடைய நீர் உடைய குவாலிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். 2, 3 வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மக்களால் வந்து ஒரு நல்ல விதமான ஒரு சூழ்நிலையில வந்து உயிர் வாழ முடியாது. மண்வளம் வந்து பாதிப்பு அடையும். இதனால தான் வந்து சோசியல் மீடியாவில் வந்து அரசியல்வாதிகளும் சரி இந்த மண்வளத்தை பாதுகாக்கணும்ட்டு நிறைய சமூக ஆர்வலர்களாக வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு நாம இன்னொரு வீடியோவோட வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.